ஸ்கூலில் போய் படித்தா என்ன பாடமோ அந்த பாடம் தான் அரசாங்கத்துலேயும். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் என்ன பாடமோ அதுதான் தனியாரும் நடத்தணுன்ட்டாங்க. பாட புத்தகம் வந்து ஒரே புத்தகம் தான். சமச்சீர்னா என்ன, அனைவருக்கும் ஒரே பாட புத்தகம். நீங்கள் 10,000 ரூபா செலவழித்து ஒருத்தர் அங்கே சேர்க்குறீங்க, இந்த புஸ்தகம் தான் படிக்க போகிறாரு. மாநகராட்சி பள்ளியில் சேர்க்குறீங்க, ஓசி இதே புஸ்தகம் தான் படிக்க போகிறாருங்கும் போது இது மக்களுக்கு ஒன்று நிறைய தெரியலை சரியாக. அடுத்தடுத்த ஆண்டுகளில் விழிப்புணர்வு வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம ஓட்டிகிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். நம்ம 2,000 ரூபா கட்டுமோ போட சும்மா சேர்க்குறாங்க, நான் கொண்டு வந்து சேர்க்குறேன்றவான்ல. சும்மா சேர்க்கறதுக்கு வழி இருக்கும் பொழுது நம்மகிட்ட வந்து சேர்ப்பானா? இதெல்லாம் 2 வருஷத்துக்கு முந்தி நல்ல திட்டமாக இருந்தது, நடத்தணும், நம்மளே அதுக்காக முயற்சிலாம் பண்ணணும். இப்போ கொண்டு போய் நிப்பாட்டிருக்க நிலைமை என்னன்னு கேட்டால் சமச்சீர் வந்தவுடனே என்ன ஆச்சுன்னா அது வந்து எல்லாரையுமே என்னவாச்சு, ஒரே பாடமாகி விட்டது. அப்போ நம்மள்ட்ட சேர்வது ஓசியெலாம் தேர்ந்தெடுப்பாங்க ஒரே மாதிரி இருக்கும்போது அது ஒரு விஷயம். அடுத்து என்ன கொண்டு வந்துட்டாங்கடா, இந்த வருஷம் அந்த கட்டாய இலவச கல்வியை கொண்டு வந்துட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் முன்னாடியே கொண்டு வந்துட்டாலும் தமிழ்நாட்டில் வந்து இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு போன மாதம் அதுக்கு ஆர்டர் போட்டாங்க, கட்டாய இலவச கல்வி. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் வந்து தனியாக இந்த மாதிரி நீங்கள் நடத்தினா கூட 25% அவங்களுக்கு ஒதுக்கிடணும். 100 மாணவர்களை சேர்த்திங்கன்னா 75 தான் நீங்கள் சேர்த்துக்கிறணும். 25 பேரை நீங்கள் என்ன செய்யணும், ஏழை பிள்ளைகளை நீங்கள் சேர்த்துக்கிறணும். அதுக்கு அரசாங்கம் ஒரு நிர்ணயித்து ஒரு தொகையை தருவாங்க, அதை வாங்கிக்கணும். நீங்கள் என்ன செய்யணும், 1000 பேரை சேர்க்குறீங்கன்னு வைங்களேன், 1000 பேருக்கு நீங்கள் 750 தான் நீங்கள் சேர்க்கணும். 250 பேரை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, படிப்பு இல்லாதவங்க, அப்பம் படிக்கலாம் பாட்டம் படிக்கலாம்னா சேர்க்க மாட்டேங்கிறாங்கல்ல, அதெல்லாம் பண்ணல. அது இனிமேல் நமக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறது என்ன பண்ணுறான், பிள்ளைக்கு இன்டர்வியூ எடுக்காமல் நமக்கு இன்டர்வியூ வைக்கிறான். நீ உங்கள் அப்பம் படிச்சிருக்கானா அவன் அப்படின்னு கேட்குறான், பாட்டனை கேட்குறான், அம்மா கூட்டிகிட்டு வாங்குறான். அதெல்லாம் இனி பண்ண இயலாது. ஏன்னா சேரியில் இருந்தாலும் நீ சேர்த்துக்கணும். நீ வீடு வாசல்லாம் பிளாட்பாரத்தில் படுத்து கிடந்தாலும் என்ன செய்யணும், அவங்களுக்கு இடம் கொடுக்கணும், பணத்தை நான் தருவேங்கிறான். இவன் நிர்ணயிக்கிற காசை கொடுக்க மாட்டான். அரசாங்கம் ஒரு கணக்கு வச்சுருக்கிறான், இந்த தரத்துக்கு இந்த காசுண்டு. அந்த காசை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பான், அதை வாங்கி மாநில அரசாங்கம் நமக்கு தருவான். அப்போ நமக்கு 25 அது ஒரு லாஸ் ஆகும். நீங்கள் 2000 வாங்குறதுக்கு அவன் என்ன செய்வான், 300 ரூபா போடுவான். ஒரு மாணவன் 2000 ரூபா வாங்குறீங்களா, 750 பேருக்கு தான் 2000 ரூபா வாங்கலாம். 250 பேருக்கு 300 ரூபா கட்டுப்படி ஆகாது. அப்போ என்ன செய்வோம், மட்டமான கம்மியான சம்பளத்துக்கு ஆசிரியர் பிடிப்போம். கம்மியான சம்பளத்துக்கு யார் கிடப்பாங்க, குவாலிட்டி கம்மியாக உள்ளவங்க தான் கிடப்பாங்க, தகுதி குறைவாக உள்ளவங்க கிடப்பாங்க. அப்போ இந்த கட்டாய கல்வி வந்த பிறகு இன்னும் லாஸில் போயிடும். நம்ம தனியாக ஆரம்பித்தோம்னு சொன்னால் அது இன்னும் லாஸ். அது இஸ்லாமிய அடிப்படையில் நம்ம நடத்துன்னு நினைக்கிறோம். நீங்கள் முஸ்லீம் நல்ல ஒழுக்கமாக ஆளுக்கிற சேர்க்கணும்லாம் பண்ண இயலாது. ரவுடியாக இருந்தாலும் சரி, கேடு கட்டவனாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் சேர்க்கணும். பக்கத்தில் இருந்தவன் கேட்டானா மறுக்கக்கூடாது. கட்டாய கல்வின்னு அதான் அர்த்தம். இலவச கட்டாய கல்வின்னா அது உரிமை, அந்த கல்வி அவனுடைய உரிமை. உன் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தான் ஆகணுமா. நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் பண்ணுவோம், தண்ணி அடிச்சுட்டு வந்து நிற்பான், பிடி குடிச்சுட்டு நிற்பான், அப்படிங்க 10 வயசுலேயே அவனையும் நீங்கள் சேர்த்தான் ஆகணும். டிசிப்ளின்லாம் பார்க்க இயலாது. அப்போ நம்ம எந்த ஒரு கண்ட்ரோல்லையும் அதை கொண்டு போக முடியாமல் என்ன செஞ்சிடறாங்க, இது மாதிரி எல்லாம் நெருக்கடியை உண்டாக்குன பிறகு இப்போ நம்ம அந்த மாதிரி ஸ்கூல் இப்போ ஆரம்பித்தோம்னா நம்ம வந்து பல லட்சங்களை போட்டாலும் அது முடியாது, நம்ம நினைக்கிற தரத்தில் கொடுக்க முடியாது. இதை நாங்கள் விளங்கிக்கிறணும். அதனால தான் ஃபுர்கான் ஸ்கூலை இந்த வருஷம் மூட போகிறோம். அவர் மதுரையில் மாதிரி இங்கே கொண்டு வர சொல்கிறாரு, நாம் என்ன செய்கிறோம், இதெல்லாம் கணக்குப்படி இது சூட் ஆகாது, இனிமேல் இதை இழுக்கிறது பைத்தியக்காரத்தனம் என்று நம்மளே மூட போகிறோன்னு வைங்களேன், மதுரையில் உள்ளதை. அப்போ அதே நேரத்தில் வந்து தங்கி படிக்கிற மாதிரி ஒரு, அதாவது மக்கள் வசிக்காத இடத்துல ஒரு பெரிய ஒரு 10-20 ஏக்கர் இடத்த வாங்கி போட்டு அதில் பிரம்மாண்டமாக ஒரு ஸ்கூலை உண்டாக்கி அதில் வந்து வெளியூர் மக்கள் தங்கி படிக்கிறதுங்கும் போது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் உன்னை சேர்க்க இயலாது. அங்கே இருக்காது அக்கம் பக்கம் இருந்தால் தானே 25% எங்கே உன்னை சேர்க்கறது. நம்ம அது ஓரமாக வச்சுருப்போம். ப்ளஸ் வந்து தங்குறவங்கள தான் சேர்ப்போங்கும்போது தங்குறதுக்கு ரேட்டை போட்டுருவோம். தங்குறன்னு சாப்பாடு இருக்குல்ல, ஒருத்தனுக்குரிய சாப்பாடு, ஹாஸ்டல் ஃபீஸு, அது இதுன்னு 4000 ரூபா போட்டோம்னா அதெல்லாம் அதில் வந்து அரசாங்கம் தலையிட இயலாது. எஜுகேஷன்லாம் ரேட்டை தலையிட முடியும், இதில் தலையிட இயலாது. இப்படி நம்ம பண்ணோம்னு சொன்னால் அந்த ரெசிடென்ஸ் ஆகணும், ஹாஸ்டல் ஃபீஸு, சாப்பாடு ஃபீஸ்லேருந்து ஒரு பறக்கத்து வரும்ல, அதை வச்சு நல்லபடியாக செய்யலாம், விரும்பினபடி செய்யலாம். அந்த மாணவர்கள் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும்போது தீனியாத்தெல்லாம் கொடுக்கலாம், தொழுகைக்கு எழுப்பி விடலாம். அது மாதிரி வந்துட்டு போயிட்டான்னா ஒன்றும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்போ தங்கி படிக்கக்கூடிய விதமாக ஒரு ஸ்கூல் நடத்தினால் அது பயனுள்ளதாக இருக்கும். அதை வந்து இப்போ ஆய்வில் இருந்து கொண்டு இருக்கிறது. அது வந்து இன்ஷால்லா அது ஒரு 2-3 கோடி ரூபா அதுக்கு செலவு தேவைப்படுது. அதுக்கு ஒரு முயற்சிகளும் ஆய்வுலாம் பண்ணி சில ஸ்கூலாகவே விலைக்கு வருதான்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தால் பறக்கத்தாக வருது. இல்லை நான் மட்டும் விட்டுட்டு போக பார்க்குறாங்க, அந்த மாதிரி வருதுன்னு வைங்களேன். அது திட்டத்தில் வைத்திருக்கிறோம் இன்ஷால்லா. அது வந்து தான் எல்லாருக்கும் உதவும். இல்லாட்டி ஊருக்கு ஆரம்பிக்க வேண்டிய போயிடும்.
இப்போ நம்ம சென்னையில் ஆரம்பித்தாலும் எந்த ஊரில் ஆரம்பித்தாலும் எல்லோரும் வந்து சேர்க்கலாம். அவங்க வாட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் பிள்ளைய கொண்டா விட்டுட்டு போயிடலாம். அழகாக நம்ம கண்ட்ரோலில் வச்சு என்ன செய்வோம், உலக கல்வி மார்க்க கல்வியும் கொடுத்து செய்கிறோம். அது திட்டத்தில் இருக்கிறது. அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். இந்த ரெசிடென்ஸ் இல்லாமல் தங்கி படிக்கல இல்லாமல் நடத்தினோம்னா அது மாதிரி பைத்தியக்காரத்தனை நீ கிடையாது. அவன் நடத்தினவெல்லாம் துணிக்கான துணிக்கான ஓடிக்கிட்டு இருக்கான். அதான் ஒன்று. சரி, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட கேட்கும்போது நீங்கள் வந்து உங்களையும் உங்கள் தாயையும் வணங்க சொல்லி பிரச்சாரம் செஞ்சீங்களா, கட்டளையிட்டீங்களான்னு கேட்பாங்க. அப்போ சுப்ஹானல்லாஹ் நான் அப்படி செய்யலை, அப்படி செஞ்சுருந்தா உனக்கு தெரியும் யா ரசூலுல்லாஹ்னு யா அல்லாஹ்னு சொல்கிறாங்க அவங்க. அப்போ அவங்க இந்த சொல்லும் போது அவங்க மரணிச்சிருந்தால் தான் இதை சொல்ல முடியும். திருப்பி ஒருத்தராக அவங்க உலகத்துக்கு வர்றாங்க, கிறிஸ்துவர்களெல்லாம் அழிக்கிறாங்க, சிலுவையெல்லாம் அழிக்கிறாங்க, கொள்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே இங்கே இவங்க வந்து இவங்க தாயாரையும் இவங்களையும் வணங்கிக்கிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சிருக்கு தானே. அப்போ இவங்க இப்படி சொல்லும் போது மரணிச்சிருந்தா தான் சொல்ல முடியும். உயிரோடு அவங்க வந்துட்டு போயிருக்கிறத தொட்டு அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கிறதுக்கு தானே சான்ஸ் இருக்குது. இதுக்கு விவரமாக சொல்லணும். ஈசா நபி அவர்களை மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிப்பான். குர்ஆனில் இருக்குது. அப்போ என்ன விசாரிப்பான்னா, அன்த குல்தல் இன்னாசி இத்தஹிதுனி ஓ உம்மிய இலாகைனி மிந்துனி இல்லா, அல்லாஹை விட்டு என்னையும் என்னுடைய தாயாரையும் நீங்கள் வணங்குங்கள் என்று நீ தான் சொன்னியா? ஈசா நபிட்டு அல்லாஹ் கேட்பானா. எப்படி கேட்பான்? அல்லாஹை வணங்காமல் என்னையை வணங்குங்க, எங்கள் அம்மா மேரி மரியம் அவங்கள வணங்குங்க என்று நீ மக்களுக்கு சொன்னியா அப்படின்னு நல்லா கேட்பான். அவர் என்ன செய்வார்? நான் சொல்லலைன்னு சொல்லுவார். அவர் என்ன இந்த வசனத்தை வைத்து இந்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, ஈசா நபி அவர்கள் இறுதி காலத்தில் வருவாங்கன்னு நம்ம நம்புகிறோம். வந்து இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் எல்லாம் மாறி போயிட்டாங்கன்னு அவர் கண்டுபிடிச்சிருவார். அதெல்லாம் தெரிஞ்ச நிலையில் தான் அவர் மரணிக்கிறார். நம்ம நம்பிக்கை பிரகாரம் ஈசா நபி அவர்கள் இறுதி காலத்தில் வருவார்கள். வந்து கடைசியில் அவங்க சில சீர்திருத்தங்களை பண்ணிவிட்டு இறந்து போயிடுவாங்க. அப்புறம் தான் உலகம் அழிஞ்சு போயிடும். அப்போ அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது இதெல்லாம் தெரியாதுன்னு இப்படி சொல்லுவார். அவர் தான் தெரிஞ்சிடறாரு. வந்து அவர் திரும்ப ஒருக்கா வந்து இப்போ முஸ்லீம்களுடைய நம்பிக்கை என்ன, இந்துக்கள் நம்பிக்கை என்ன, கிறிஸ்தவ நம்பிக்கை என்ன, அவங்க யாரெல்லாம் வணங்குறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம அறிஞ்சிருவார்ல. அப்போ மறுமையில் அல்லாஹ் வந்து கேட்கும்போது எப்படி தெரியாதுன்னு இப்படி சொல்லுவார் அப்படின்ற அடிப்படையில் பார்த்தா, அப்போ ஈசா நபி வந்து திரும்பி வரமாட்டாங்க என்பதைத்தான் இந்த கருத்து, இந்த வசனம் சொல்லுகிறது என்பது கேள்வி. முதல்ல இந்த கேள்வி இந்த வசனத்தில் வராது. ஏன்னு கேட்டால், அவர் அல்லாஹ் விசாரிக்கும் போது இது தெரியாதுன்னு அவர் சொல்ல மாட்டார். தெரியுமாங்கிறதே கேள்வி இல்லை, நீ சொன்னியாங்கிறது தான் கேள்வி. கேள்வி என்னது? அந்த குல்தல் இன்னாஸ், நீ சொன்னியா? அவர் என்ன செய்வார்? நான் சொல்லவில்லைம்பார். எனக்கு தெரியாதுன்னு சொன்னா தான் அது எப்படி அதை வந்து பார்த்துட்டு போயிருப்பார்? தெரியாதுன்னு எப்படி சொல்லுவார்னு கேட்கலாம். கேள்வி என்னன்னு குர்ஆனில் இருக்கிறது. அதுக்கு அவர் ஆன்சர் என்ன பண்ணுறாரு? மா குல்துலகும், நான் அவர்களுக்கு சொல்லவில்லை. இல்லாமல் அமர்த்தனி, நீ கட்டளை இட்டதை தவிர வேறு எதுவும் நான் சொல்லவில்லை. அது என்ன கட்டளை? அனேபுதுல்லா ஒலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள். இதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்ட்டு ஈசா நபி அவர்கள் பதில் சொல்லுவாங்க. அப்போ பதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு நம்ம கரெக்டாக தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் அது வந்து திரும்ப ஈசா நபி வருவாங்க என்பதற்கு எதிராக இருக்காது. ஈசா நபி வந்தாலும் இவங்கெல்லாம் கெட்டு போனதுக்கு நீ தான் காரணமாக நல்லா கேட்குறேன், நான் காரணம் இல்லைங்கிறார். சரியா? அவர் திரும்ப வருவதனாலேயோ வராமல் போகிறதுனாலையோ இந்த வசனத்துக்கு எதிராக அமையாது. இந்த வசனத்தில் கேள்வி என்ன, பதில் என்ன என்று பார்த்தோம்னு சொன்னால், கேள்வியும் பதிலையும் வந்து சில பேர் தவறாக அது கேள்வி என்னங்கிற வசனத்தை படித்து கரெக்டாக பார்த்து என்ன கேள்வி கேட்கப்படுது, அவர் என்ன பதில் சொல்கிறாரு, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் என்ன வராது? குழப்பம் வராது. அப்போ ஈசா நபி அவர்கள் திரும்ப வந்து இந்த மக்களுடைய நிலவரத்தையெல்லாம் பார்த்துட்டு ஒரு மௌத்தா போயிருந்தாலும் நான் சொல்லலைன்னு தான் சொல்லுவார். இவர்கள் கெட்டு போனதற்கு நான் காரணம் இல்லை, நான் சொன்னது அல்லாஹ் வணங்க சொல்லி தான் சொன்னேன், என்னை வணங்க சொல்லி சொல்லலை. இதுதான் கேள்வி, இதுதான் அந்த கேள்விக்கு அவர் சொல்கிற பதிலும் இதுதான். அதுபோக வந்து ஈசா நபி திரும்ப வருவார்கள் என்று நம்ம சொல்கிறோம்னா நம்மளா ஒரு வரட்டு பக்தியில் குருட்டு பக்தியிலையா சொல்கிறோம்? அல்லாஹ் சொல்வதனால தான் சொல்கிறோம்.
அல்லாவே குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஒ இன்னஹு லஇல்முல் லிஸ்ஸாஆ, அவர் கியாமத்து நாளுக்கு அடையாளமாக இருக்காருங்கிறான். கியாமத்து நாளுக்கு அடையாளம்னா வேறு என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் இப்போ மூத்தா போயிட்டார். உங்கள் கருத்துப்படி ஈசா நபி மூத்தாயிட்டாருங்கிற கருத்து பிரகாரம் அவர் இப்போ மூத்தா போயிட்டார். அவரை மூத்தா போன ஆளை பிடிச்சிக்கிட்டு கியாமத்தின் அடையாளம்னு சொல்ல முடியுமா? இப்போ நபிகள் நாயகத்துக்கெலாம் பிந்தி அவர் வந்தால் தானே கியாமத்து நாள் வரும், உலகம் அழியக்கூடிய நாள் வரும். அழியக்கூடிய நாளுக்கு அடையாளமாக இருக்கிறார் நல்லா குர்ஆனில் சொல்கிறானே, அது வந்து திரும்ப அவர் வருவாருங்கிறது தானே காட்டுது. கியாம நாளில் வந்து வருவாருங்கிறத காட்டுகிறது. அவர் அல்லாஹ் வந்து உயர்த்தி கொண்டான், தன்னளவில் உயர்த்தி கொண்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். தன்னளவில் அவரை ஒமா கத்தலூஹு ஒமா சலபூஹு, அவரை அவர்கள் கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னளவில் உயர்த்தி கொண்டேன்னு என்ன செய்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அதெல்லாம் வச்சு இன்னும் சொல்ல போனால் அந்த அல்லாஹ் விசாரிப்பான்ல மறுமை நாளில் அவர் சொல்லி காட்டினார் வசனம். அதில் கூட என்ன வருதுன்னு கேட்டால், நான் அவர்களோடு இருக்கும்போது அவர்களை கண்காணித்தேன், உயிரோடு இருக்கும்போது கண்காணித்தேன்னு அவர் சொல்ல மாட்டார். குன்து அலைஹும் ஷஹீதன் மா தும்து ஃபீஹிம், அவங்களோடு நான் இருக்கும்போது நான் கண்காணிப்பேன். அவங்கள்ட்ட நீ ஒசத்திக்கிட்டு நான் எப்படி கண்காணிக்க முடியும்? அவன் தவறாக போட்டு நான் தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னு அவர் சொல்வார்னு வருது. அப்போ அவர்களோடு இருக்கும் பொழுதுன்னு சொல்லும் பொழுது அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையும் அவர்களோடு இல்லாத இன்னொரு வாழ்க்கையும் அவருக்கு இருக்குது என்பதை அந்த வசனத்தில் மறைமுகமாகவும் சொல்லப்படுகிறது. அதுபோக ஈசா நபி அவர்கள் வந்து திரும்ப வருவாங்க உயிரோட, உங்கள் அந்த சிலுவையில் அறையப்படலை என்பதற்கு நிறைய வசனங்கள் சான்றாக இருக்கிறத நம்ம திருக்குர்ஆன் தமிழாக்கத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த அட்டவணை கொடுத்துருப்போம். அந்த அட்டவணையிலேயே ஈசா நபி சம்மந்தப்பட்ட தலைப்புகளை எல்லாம் லிஸ்ட் அவுட் போட்டு கொடுத்துருப்போம். விளக்கம்ங்கிற பகுதிக்கு முன்னாடி பொருள் அட்டவணை மாதிரி ஒரு அட்டவணை கொடுத்துருக்குறோம். அதில் வந்து அவ்வளவு குறிப்புகளையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து திரும்ப வருவாங்க என்பது தான் குர்ஆனுடைய கருத்து. சில பேருக்கு ஹதீஸை ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா இது குர்ஆனுக்கு மாத்தம் சொல்லுவாங்க. ஹதீஸ் இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட ஈசா நபி வருவாருங்கிறது தான் குர்ஆன்லேருந்து சொல்லப்படுகிறது. அதுக்குரிய ஆதாரங்கள்லாம் குர்ஆன்லேருந்து நம்ம நினைஞ்சிருக்கிறோம், எடுத்து காட்டியிருக்கிறோம். அது விளக்கங்களை பார்த்துக்கிறங்க. நபிகள் நாயகம் கடைசி நபியாக இருக்கிறனால அவர் நபியாக வரமாட்டார். நபிங்கிறது ஒரு பொறுப்பு தான், நல்ல வழி. நபிங்கிறது ஒரு டியூட்டி. அந்த டியூட்டியை செய்ய வரும்போது தான் நபியாக வருவார். டியூட்டி முடிஞ்சிருச்சுன்னா என்ன செய்ய நபியாக வரமாட்டார். வருவார்னா இந்த உம்மத்தில் ஒருவராக தான் வருவார். அதை தவிர புது மார்க்கத்தை கொண்டு வந்து அவர் சீர்திருத்தம் பண்ணக்கூடியவரெலாம் வரமாட்டார். Allah